கேஎஸ்ஆர்னு சொன்னால் ஒரு மூஞ்சி கூட என் மூஞ்சி இல்லை. இங்கேருந்து பார்த்தா ஆர்எஸ்கே ஷோ மாதிரி இருக்கு சார். இங்கேன்னு பார்த்தா இன்னர் வேர்னு தெரியுது. ஐயோ Prithvi Women's Cinemas, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats, the KSR Show 3BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Inno6. நான் மந்தவெளியில் இருக்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலி சார். மந்தவெளியே உங்களோட இல்லை அதெல்லாம் இல்லைங்க சும்மா சார் நான் ஈசிஆர் பக்கம் போனால் ஈசிஆர் ஆகுதுன்னு சொன்னாங்க சார். ஈஸியார்லப்பா ஒரு நிமிஷம் தப்பா சொல்றீங்க. ஈஸியார்ல ஓஎம்ஆர்ல பாத்தீங்களா இனிஷியல் மாறிடுச்சு. 2005ல் அப்பா இறந்தாரு. அவர் 48 வருஷமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்ததை 2006ல் நாங்கள் வித்துட்டோம். 100 ஏக்கர் விற்றோம். ஓஎம்ஆர் 100 ஏக்கர்ஸ் இப்போ 60. ஆமாம் அது பாருங்க விட்டடிக்கிறார். இல்லை சார், ஹலோ ஃபோன் வந்துச்சு கட் பண்ணுறேன். தெனாலி படம் சொந்த படம் ஆயிடுச்சு. கமல் சார் நீங்கள் சொந்த படம் எடுங்க அப்படின்ட்டாரு. அதை எடுத்தால் அதில் 3 crores ப்ராஃபிட் வந்தது. அந்த 3 crores மேலே ஒரு 30 lakhs அதெல்லாம் காமிச்சிட்டேன். சரி 3 crores 30 lakhsல வந்து அந்த இடம் படையப்பா கட்டினது வந்து தெனாலி. இவ்வளோ பெரிய மாத்திரை நடந்தது சார். உண்மையாவே விழுந்துருச்சு. எவ்வளோ பெரிய மாத்திரை. 3BHKங்கிற படம் நடிக்கிறப்போ தான் நான் முறையாக வாழ்க்கையிலேயே ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். Just a few months back. So for my கல்யாணத்துக்கு அப்புறம் my wife and I we wanted to have our own house. அதான் முதல் முறையாக ஒரு சொந்த வீடு என் பேரில் இருக்கிறது. அதுதான் ஆஃப்டர் சூரிய வம்சம் அப்போல்லாம் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ வந்து ஒரு ஏஜ்டு அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு யாரை பற்றி பேசிட்டீங்க? நீங்கள் வந்து கேரக்டர் சார். நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்? இப்பயும் வந்து மரத்தை சுற்றி ஓடினா ஓடிக்க வேண்டியதான். நான் வந்து நீங்கள் ஃபாதர் ரோல் ஏன் பண்ணீங்கன்னு உங்களுக்கு கேட்கல. என்ன கேள்வி கேட்குறீங்களா நீங்கள்? எனக்கு தண்ணி காட்டுறீங்க. நீங்கள் தகராறுல தான் அது அப்புறம் சொல்லுவோம். விடுங்க, என் கதையை பேசுறதுக்காக வந்து அது. Prithvi Women's Innovates, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Oats, the KSR Show 3BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Inno6. Behind Oats வழங்கும் The KSR Show உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேஎஸ்ஆர்னு சொன்னால் ஒரு மூஞ்சி கூட என் மூஞ்சி இல்லை. எல்லாம் இல்லை சார். இங்கேருந்து பார்த்தா ஆர்எஸ்கே ஷோ மாதிரி இருக்குது சார். ஆர் சரத்குமாரா அதை சொல்கிறாரு. இங்கேருந்து பார்த்தா ஆர்எஸ்கே தான் தெரியுது. கேஎஸ்ஆர் சார். இங்கேன்னு பார்த்தா இன்னர் வேர்னு தெரியுது. யாருக்கு எந்த பார்வையில் என்ன தெரியுதோ அதை மட்டும் அவங்க. முதல் கேள்வி அது என்னது? எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க. எல்லாம் மனசு படைச்சவங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை, ஒயிட் இல்லை. நான் நல்லா மனசு படைச்சவன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். இல்லை நீங்கள்லாம் நல்லா அப்படியே எடுத்துக்கலாம் சார். சார் கலருக்கும் நல்லதனத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. பட் இது வாசுதேவன் சாந்தி பிரபு குடும்பமாக ஒரே மாதிரி ஒரு சிங்க் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். வெரி குட். நேச்சுரலி நடந்தது. நாங்க ஆமா பிளான் பண்ணிட்டோம் வரல. அப்ப என்ன சிங்க்ல இருக்குது இந்த குடும்பம் பாருங்க. வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அவ்வளோ சிங்க்ல இருக்கும். ப்ளஸ் அவ்வளோ ஒரு ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காரு அவர் வாசுதேவன். எங்களெல்லாம் அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஐயோ அப்பா வந்துட்டாரா அந்த மாதிரி தான் ஒரு சின்ன. நானும் தேவயானி மேம்லாம் அவ்வளோ ஒரு ஜாக்கிரதையா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா சார்? இல்லை சார், அன்பால் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. சரி, 3BHK இந்த படத்தை பற்றி பேசுவோம். இல்லை பொதுவாக 3 பேர்கிட்டன்னு அவர் கேட்குறேன். 3BHKன்னா என்ன? வீடு அப்படி சொல்றீங்களா? நீங்க 3 பேருக்கு 3 பெட்ரூமா? உங்க 2 பேருக்கு 1 பெட்ரூம் தானே இருக்கணும். அப்ப அந்த லாஜிக் படி உங்களுக்கு அவர் ஹாலோ கிச்சனோ தான் வச்சிருக்காரு. இல்லை இந்த வீடுன்னு ஒன்று நினைக்கும் போதே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம சம்பாரிச்சா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின வீடு அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் உங்கள் வீடு கட்டினதுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேக் சைடில் போய் அங்கே ஒரு இடத்துல ஃபினிஷ் அந்த இடத்துல உட்காந்து தான் நாட்டாமை ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தோம் அங்கே. அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தார். அப்போ இருந்து தெரியும். ஆனால் ஒரு கனவு மாளிகை. அது கனவு மாளிகை தான் சார். ஒன்று கண்டிப்பாக அது நான் வந்து வாங்கின சொத்து அதுதான். நான் கட்டின வீடு அதுதான். அது வந்து லேண்டு வாங்குறதுக்கு காசு இருந்துச்சு. அப்போது ஒரு 10 லட்ச ரூபா தான் அப்போது. அது வாங்கிட்டா ஆனால் 25,000 rupees தான் கேஷ் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷ்னால் மீன் அக்கௌண்ட்டில் இதை வச்சுட்டு எப்படி வீடை கட்டுறது? படம் நடிக்கணும், நடித்து கட்டணும்,
சிந்தனை ஓடினாலும் உழைப்பின் மீது நம்பிக்கை இருந்தனால சரியாக ஆரம்பிச்சிடும். லேண்ட் வாங்கியாச்சு, கட்டிலான்னு சொல்லி கிணத்தை வந்து முதல்ல நார்த் ஈஸ்ட் கார்னரில் கிணறு வெட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன ஊற்று போல் தானாகவே வளர்ந்து அங்கே எடுத்த நாட்டாமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் அன்பான ரசிகர்கள் அவங்களுடைய ஆதரவோட வீடு கட்ட முடிஞ்சது, கட்டிட்டேன். தேவயானி 1997 நான் என்னோட முதல் வீடு வாங்கினேன் டி நகரில். இட்ஸ் அ ஃப்ளாட் ஒன்லி. கரெக்ட்லி இந்த படத்தை மாதிரியே 3 BHK தான். அப்பா அம்மா அம்மா இருந்தா அம்மா அப்பா எல்லாம் நாங்கள் அங்கே தான் இருந்தோம், தம்பிகளோடு சேர்ந்து. ஸோ 3 BHK நான் வாங்கின ஃபஸ்ட்டு ஹவுஸே 3 BHK தான். நல்ல ஃப்ளாட்டு தான் அது, ப்ரைம் லொக்கேஷன்னால் வாங்கினோம். அண்டு நிறைய அந்த வீட்டுக்கு வந்ததப்புறம் தான் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. எனக்கு நிறைய படங்கள், நிறைய விருதுகள், அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம் எல்லாமே அந்த வீட்டில் தான் நடந்தது. தம்பிகளுக்கும் நல்லபடியாக அந்த வீட்டில் நடந்ததா? எஸ், அந்த வீட்டில் இருந்து வெளியில போய் நடந்தது. வீட்டில் இருக்கும்போது நடந்தது, அந்த வீட்டில் இருந்ததுனால நடந்தது. இந்த மாதிரிலாம் நீங்க கல்யாணம் பண்ற போது எனக்கு தெரியும். ஏன்னா விக்ரமன் சார் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா விக்ரமன் சார் தானே கூட ஹெல்ப் ஃபுல்லாக அது எப்படி எல்லாம் அந்த கல்யாணம் நடந்தது. அது பெரிய ஒரு இல்ல, அவர் கல்யாணம் அப்புறம் தான் த்ரில்லிங்கான இருக்கு. புரட்சி பெண்ணுங்க அவங்க. கல்யாணம் அப்புறம் தான் ராஜகுமாரன் புரட்சி நடிகர். அவர் வந்து ஸோ இட் இஸ் அ நைஸ் ஃப்ளாட் அண்ட் நல்ல எல்லாருக்கும் என் தம்பிக்கும் நல்ல வளர்ச்சி வந்தது அதிலிருந்து. ஸோ வி வர் ஆல் இட் வாஸ் நைஸ் ஹாப்பி பிளேஸ். சார் எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்னோட சின்ன வயசில் கட்டின அவங்களோட முதல் சொந்த வீடு அது ஞாபகம் இருக்குது. பிகாஸ் என்னையும் எங்கள் அக்காவையும் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு கப்புலாக அவங்களோட ஃப்யூச்சரை ட்ரீம் பண்ணி, அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தாலும் அதை எப்படியாவது இறங்கி அடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த அந்த முடிவு, அவங்க அந்த வீடு கட்டுறப்போ அவங்களோட மைண்ட் செட், அந்த வீடு ஃபஸ்ட்டு முறை நாங்கள் கொடுத்தோன்னு வரப்போ, அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ ஆஸ் அ ஃபேமிலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் அந்த வீட்டில் தான் நான் இன்றைக்கும் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவோட. ஸோ அந்த வீடு கட்டினதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ அந்த வீட்டில் இருக்கு. எங்கள் அம்மா அப்பாவோட வீடு அதுதான். அப்பா அம்மா அதை தாண்டி நான் வந்து இவ்வளோ வருஷமாக சொந்த வீடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய யோசிச்சிருக்கோம், எல்லாருமே யோசிச்சிருக்கோம். அது வேறு வாழ்க்கை போகிற போக்கில் நம்ம அதை சம்டைம்ஸ் விட்டுருவோம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல். தற்செயலாக இந்த 3 BHKங்கிற படம் நடிக்கிறப்போ தான் நான் முறையாக வாழ்க்கையிலேயே ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். சூப்பர். few months back. For your own for my கல்யாணத்துக்கு அப்புறம் my wife and I we wanted to have our own house. அதான் முதல் முறையாக ஒரு சொந்த வீடு என் பேரில் இருக்கிறது அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இனிமேல் தான் அதில் இருக்கிற மெமரிஸ், நாங்கள் கிரியேட் பண்ணுற மெமரிஸ் தான் கோயிங் ஃபார்வர்ட். ஆனால் இப்போ அப்பா அம்மா போய் அப்போ பழைய வீட்டுக்கு புது வீடும் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. கட்டி முடிச்சிட்டீங்க? இல்லை எவ்ரிதிங் பக்கத்துலேயே தான் இருக்குது. பக்கத்தில் தான் ரெகுலராக போய் அப்பா அம்மாவும் பார்த்துக்கலாம். அந்த வீட்டினுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்தது அந்த நினைவுகள் அதெல்லாம் வரும். அண்ட் எனக்கு சொந்த வீடாக இருக்கட்டும், வீடுங்கிறது அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிறது கண்டிப்பாக அதான் மெயினாக வீடுங்கிறது. எனக்கு இது வரைக்கும் அதான். இனிமேல் வீடுங்கிறது என்னோட மனைவி இருக்கிற ஒரு அட்ரஸாக இருந்தாலும் எனக்கு வீடுங்கிற அசோசியேஷன் எங்கள் அம்மா அப்பா தான். அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்து கூட இருக்கிறது எல்லாமே அமையும். கரெக்ட். அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அமையாது, அது எனக்கு அமைஞ்சிருக்குங்க. அது வெரி. எனக்கு நான் வீடு கட்டினது மேட்ரு ஒன்று இருக்குது. அதாவது நான் மந்தவழியில் இருக்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலி. இவர் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு, அதெல்லாம் அப்புறமா அப்பா வந்து என்ன பண்ணார், என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சார் மந்தவழியே உங்களோட இல்லை அதெல்லாம் இல்லைங்க, சும்மா சார் நான் ஈசிஆர் பக்கம் போனால் ஈசிஆர் வருதுன்னு சொன்னாங்க சார். ஒவ்வொரு ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை. எங்கே போய் நான் நிறைய லேண்ட் எதுவும் வாங்கினது இல்லை. எந்த லேண்ட் பார்த்தாலும் இந்த இடம் பார்க்கணும் சார், ஆல்ரெடி கேஸ் வைக்குமா சார், அந்த பக்கம் பாருங்க, ஏங்க பார்க்க விட மாட்டேங்க. இல்லை அது உண்மையாகவே. ஹலோ ஈசிஆர்லப்பா ஒரு நிமிஷம். ஈசிஆர் ஜாயின்ட் ஃபேமிலி இல்லைங்க, அது ஜாயிண்டாக அந்த வீடுகள்லாம் சேர்த்து ஜாயிண்டாக வச்சுருந்தாங்க. ஹலோ அது கேஸ் வைக்குமா எஸ்டேட்ஸ். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. ஈசிஆரில் ஓஎம்ஆரில் பார்த்தீங்களா ஆக்சுவலாக அந்த பூம் இருந்ததில் 2006 2005 அப்பா இறந்தார். அவர் 48 வருஷமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்ததை 2006 நாங்கள் விற்றுட்டோம். 100 ஏக்கர் விற்றோம் ஓஎம்ஆர். 100 ஏக்கர்ஸ் ஓஎம்ஆர் 100 ஏக்கர்ஸ் விற்றோம் அப்போ பூமுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் 6 months இட் வாஸ் 6 times. இப்போ 60 times. ஆமாம். நான் ஆனால் வந்து சொந்த வீடு வாங்கினதுக்கு ஒரு இது இருக்குது. தட் இஸ் எது இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கோங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோம் மந்தவழியில். அப்புறம் தம்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் அப்பா என்ன பண்ணார், அடையாரில் ஒரு 3 grounds இருந்தது. ஒரு சின்ன பிரச்சனையாக வந்தது. அதனால் என்ன பண்ணார், 3 மாதத்தில் 3 வீடு கட்டினாருங்க. 3 கட்டி டேய் தனித்தனியாக இருங்க, ஆனால் அட்லீஸ்ட் ஒரே காம்பவுண்டில் இருங்க அப்படின்ட்டு 3 பேர் வச்சுட்டார். எங்கள் அண்ணன், நான், அப்புறம் என் தம்பி.
அதுக்கப்புறம் வந்து நான் சென்ட் மேரிஸ் ரோடில் நாகேஷ் சார் வீட்டு பக்கத்தில் ஆனந்த் பாபுவோட வீடு இருந்தது. அந்த வீடை வந்து எனக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வேறு ஒரு விஷயத்தில் எனக்கு வந்துச்சு. அந்த வீட்டில் இருந்தோம். ஆனால் நான் சொந்தமாக எனக்கு கனவாக நினச்சி ஒரு வீடு ஒன்று நான் கட்டணுன்னு ஆசை. அப்போது ஒரு இடம் வாங்கினோம் ஸ்ரீநகர் காலனியில். அந்த இடத்துக்குனுடைய அமௌண்ட் வந்து அப்போது 65 lakhs ப்ளஸ் 3 lakhs என்னமோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். 65 lakhs வாஸ் மை சேல்ரி ஆஃப் படையப்பா. 60 lakhs தான். படம் முடியும் போது எக்ஸ்ட்ரா 5 lakhs கொடுத்து அவர் கொடுத்தார். அந்த இடம் வந்து படையப்பா. அப்புறம் அது கட்டுறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறமா தெனாலி படம் சொந்த படம் ஆயிடுச்சு. கமல் சார் நீங்கள் சொந்த படம் எடுங்க அப்படின்ட்டார். அதை எடுத்தால் அதில் 3 crores ப்ராஃபிட் வந்தது. அந்த 3 crores மேலே ஒரு 30 lakhs 330 அதெல்லாம் காமிச்சிட்டேன். 3 crores 30 lakhsல வந்து அந்த கட்டினது. ஸோ இடம் வந்து படையப்பா, ஸ்டேஜுக்கு ஒரு படம், இடம் படையப்பா, கட்டினது வந்து தெனாலி. அதனால் இந்த வீட்டில் இந்த பக்கம் ஒரு வேல் வச்சு KS ரவிக்குமார், அந்த பக்கம் ஒரு வேல் வச்சு ஆர் கற்பகம் என் ஒய்ஃப் நேம். காரணம் ஏன்னா படையப்பாலையும் வேல் இருக்குது, தெனாலிலையும் அவர் கையில் நான் வேல் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் அந்த வேல் என்கிட்ட இருக்கு. நிஜமா? எது தெனாலியில்? அது 2-3 வேல் இருந்து அதில் ஒன்று உங்ககிட்ட இருக்கும், ஒன்று இல்ல சார், ஒரே ஒன்று தான் இருந்தது. இல்லை வளைச்சி அதெல்லாம் கிடையாது. இல்லை வளைச்சி பண்ணுவாருமா. அதனால உங்களுக்கு தெரியாது. ப்ரொடக்ஷனில் 3 வேல் இருக்கும். நான் தானே சொந்த படத்தின் ஓனர். அதனால அந்த அதில் ஒரு வேல், இன்னொரு வேல் எங்கே போச்சுன்னு தெரியல. 3 வேல் ஒரே ஒரு வேல் நீங்க வச்சு இப்போ எதுக்கு இத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் ஒரே ஒரு வேல் தான் மேம். அந்த உங்களுக்கு தான் மேம் ஒரு என்னோட அம்மாக்கு வந்து ஏன் பூஜை ரூம்ல ஒரு வேல் இருக்கு. என் அம்மாக்கு வந்து இந்த படம் முடியும் போது அந்த வேல் எனக்கு கொடுத்தாங்க. நான் தெனாலி மறக்கவே முடியாதுங்க. இல்லை படத்து அந்த நிஜமாவே அந்த வேலை அம்மா எப்படியாவது தேனப்பன் சார் கிட்ட கேட்டு பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க. வேலை போயிட்டேம்மா நீ வேலை. ஆனால் சொந்த வீடு அப்படிங்கிறது 3 BHKன்னும் போது எல்லாருக்குமே மைண்டில் வர்றது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அந்த மைண்டில் வரும். ஓகே. ப்ளஸ் சார் சொன்ன கதையில வந்து அவரோட அப்பா வந்து 3 மாசத்துல 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. அப்படிதான் அவரோட படங்கள்லயும் ஒரு சாங்குள்ள 3 வீடு கட்டி முடிச்சிருவோம். அது ஆடியன்ஸ் வந்து ஒரு பாட்டுக்குள்ள எப்படி 3 வீடு கட்ட முடியும்? முடியுமே. ஏன் முடியும்? 3 மாசத்துல 3 மாசத்துல நீங்க சொல்றீங்க டைம் ஆரம்பிச்சாரு பூமி பூஜை போட்டு 3. ஆனால் அதில் கடைசியாக போனது நான் தான். ஏன்னா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு மந்த வழியிலே இருந்தேன். டேய் நல்லா இருக்காது. அவங்க போயிட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மாதிரி தான் நான் போனேன், அண்ணன் தம்பியெல்லாம் போனதுக்கப்புறம். ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நாட்டாமை அது இதெல்லாம் வந்தது. ஃபுல்லாக நிறைய வில்லன் வரைக்கும் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்ட் மேரிஸ் வீட்டில் சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா கேம் டு சரத் சாரோட நிறைய இவங்களோட டிஸ்கஷன் செட்டில் வரப்போ நம்ம என்னதான் வீடு வாங்கிடுவோம் கட்டிடுவோம்னு நினைச்சாலும் அது அமையறப்போ தான் அது அமையும். ஆமாம், கல்யாணம் பண்ணிப்பாரு வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன கூட சொன்னாங்க, ஏன் இப்படி இவ்வளோ பெரிய வீடு தான். நான் சொன்னேன் நம்ம இருக்கிற வரைக்கும்ன்றது இல்லை, நம்ம போனதுக்கப்புறம் கூட KS ரவிக்குமார் வீடுறா இது அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நம்மனா 10 வீடாக கட்ட போகிறோம், ஒரு வீடு கட்ட போகிறோம், அதில் நினச்ச மாதிரி கட்டிடுவோன்ட்டு ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு கட்டிட்டேன். அது பாருங்கள் எப்படி அமைஞ்சதுன்னு. அது ரஜினி கமல் அந்த இது 2 வேல். சரி ஓகே விடுங்க, என் கதையை பேசுகிறதுக்காக வந்தேன். அது தேவயானி நீங்கள் ஆஃப்டர் சூரிய வம்சம், ஏன் பாட்டாளி, நம்ம பாட்டாளி சூரிய வம்சத்துக்கு அப்புறம் தான் பாட்டாளி இல்லையா? அது பாட்டாளி அது அப்படியெல்லாம் அப்போல்லாம் ஹீரோவாக இருந்துட்டு இப்போ வந்து ஒரு ஏஜ்டு கேரக்டர் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு இதில் என்ன யாரை பற்றி பேசிட்டீங்க? நீங்கள் வந்து கேரக்டர் சார், உங்களுக்கு படத்துல இருக்கும் சார், இருக்கு சார் அந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, பின்ன நாங்க வந்து 20 இருந்து 20 இருந்து ஆரம்பிச்சு 80 வரைக்கும் போயிருக்கோம் சார் படத்துல. நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? இல்லை இப்போ நீங்கள் இந்த படத்தில் ஃபாதர் கேரக்டர் தானே? ஆமாம் சார், நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி சன்னாரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது சார். எல்லா ஃபாதரும் ஒரு டைம் சன் தானே, அந்த மாதிரி சன்னாவும் இருந்திருக்காரு, அதுவும் இருக்கு இந்த படத்துல. சன், ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், எவ்ரிதிங். விட்டடிக்கிறார் பாருங்க. இல்லை சார், ஹலோ ஃபோன் வந்துச்சு, கட் பண்ணுறேங்க. சரி சார், கட் பண்ணி அப்புறம் வந்து இதை வந்து இதை போடுறேங்க சைலண்டில் நம்ம மேலேருந்து அமுக்கிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். ஏன்னா சைடில் இருந்து முதல்ல இருந்துச்சு அப்போவே. சரி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏதோ ஏஜ் 88 80 வயசு வரைக்கும் அந்த கதை ட்ராவல் ஆகுது, படையப்பா மாதிரி ட்ராவலிங் ஸ்டோரி தான். ட்ராவலிங் ஸ்டோரி. படையப்பால அவ்வளோ டிராவல் இல்லை. ஆமாங்க, அவரு எங்க டிராவல் பயங்கர டிராவல் இருக்கு இல்லையா?
ஊருக்கு போயிருந்தீங்களா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு, அதுக்குன்னே நம்ம அப்புறம் ஸ்கூலு, சார் எவ்வளோ டெஸ்ட் லுக்கு மேல லுக்கு டெஸ்ட் லுக்ஸ் எவ்வளோ எடுத்தோம் ஒவ்வொரு டைம். படத்தில் உங்கள் வயசு சரி ஓகே, எல்லா வயசும் உங்கள் படத்தில் வருது. நிஜத்தில் என்ன வயசு வேணா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருந்தோம், யூத்தாக பண்ணியிருந்தோம் ஃபுல் பிக்சரு. இப்போ வந்து ஃபாதர் ரோல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருந்ததா? இல்லை ஒரு கேரக்டர் பண்ணுறோம் ஆஃப்டர் லாங் டைம் வந்து இப்போ ஒரு அடுத்த இதுன்னு வச்சுங்களேன், ஒரு ரீஎன்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி? இல்லை சார், இப்போ வந்து பேசிக்காக சார் ஹீரோ ஹீரோயின் வில்லன் கேரக்டர் ரோல் இப்போ எல்லாம் கிடையாது சார். இதில் வந்து இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட காட்சிகளில் அது கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை எப்படி நடிக்கிறாங்க அவங்க தான் ஹீரோ ஆயிடுறாங்க. இல்லை எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி சொல்லி ஆகணும். ஆமாம், ஹீரோ இல்லை அப்படி இல்லை, எனக்கு அந்த ஸ்டேஜ் இல்லை சார். நான் வந்து இப்பயும் வந்து படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டீட்டெயிலுக்குள்ளே நான் போகல. இப்பயும் வந்து மரத்தை சுற்றி ஓடனா ஓடிக்க வேண்டியதானே, அது என்ன இருக்குது, அதை பற்றி இல்லை. ஸோ வாட் இஸ் த கேரக்டர், அந்த கேரக்டரை நம்மளால் வந்து ஏபிள் டு பெர்ஃபார்ம் இந்த கேரக்டர் கிவன் இஸ் தி கரெக்டு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறது, நான் வந்து நீங்கள் ஃபாதர் ரோல் ஏன் பண்ணீங்கன்னு உங்களை கேட்கல. அவங்க ஒரு மதர் ரோல், ஆக்சுவலாக சித்தார்த்துக்கு அம்மா மாதிரி தானே வர்றீங்க, மதர் ரோல் பண்ணுறீங்களா? நான் தேவானி மேம்க்கு சன்னா வரேன். ஏன்னா நான் தேவானி மேம்க்கு சன்னா வரேன் அந்த படம். அதான் சொல்கிறேன். இல்லை மதரா வரல, நீங்கள் அவங்க எனக்கு அம்மாவா வந்தாங்கன்னு சொல்லி. சார் நீங்கள் வந்து நாங்க எப்படி வேணும்னா மாறலாம் சார். அடுத்த படத்துல வந்து அவர் கமல் கூட நடிக்கலாம். கமல் வேணாம், இல்லனா அடுத்த படத்தில் வேற நாங்க அப்படியே இந்த சார் நாங்க எப்படி இப்ப அவர் சொன்ன ஆன்சர் தான் இல்லையா? ஒரு கேரக்டர் பண்ணோம், நல்லா பண்ணலாம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நாங்க கேரக்டர்ஸ்ல அப்படியே மோல்ட் ஆயிடும். ஒரு குடும்பமா நடிச்சிருக்கோம் சார், அவ்வளவுதான். சின்ன யூத்தா கொடுங்க, நாங்க யூத்தா மாறிடுவோம். வயசான ஆளு கொடுங்க, வயசா மாறிடுவோம். இல்ல அந்த குடும்பம் தான் ஹீரோ, குடும்பம் தான் என்ன கேள்வி கேக்குறீங்களா நீங்க? எனக்கு தண்ணி காட்டுறீங்க நீங்க. கரெக்ட். ஏன்னா வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி தண்ணி காட்டுதல். இப்போ நாட்டாமையில் ஃபாதர் சன் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா? இல்ல ஃபாதர் சன் நீங்க பண்ணல, நீங்க நாட்டாமையில் பிரதர்ஸ், பெரிய பிரதர்ஸ், சின்ன பிரதர்ஸ், சாரி அண்ணன். ஆனால் உங்களுக்கு அந்த 1997லயே உங்களுக்கு ஃபாதர் ரோல் கொடுத்த நட்புக்காகல. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அப்போவே 1997ல். ஆனால் ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் ரோல் தான் பயங்கர இது. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் சிரஞ்சீவி அங்கே மெகா ஸ்டார் நான் பண்ணேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி அந்த இது என்ன பல்லு என்ன பண்ணீங்க, இதுக்கு என்ன பண்ணீங்க, மேக்கப் முதல் கொண்டு பண்ண அதே மாதிரி பண்ணார் அவர். அந்த ஃபோட்டோ சரத் சார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டே பண்ணார். இங்கே கொஞ்சம் சுருக்கம் வேணும், கம்மு கொண்டாங்க. அப்புறம் அந்த பல்லு வந்து எங்கள் பிளாக்கு, இப்படி அந்த பெரிய ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணார். அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டார் அந்த கேரக்டர் மேலே. நாட் த யூத் வந்து எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்ற அந்த ஸ்டேஜில். ஆனால் அந்த ஃபாதர் கேரக்டர் மேலே அவ்வளோ இம்ப்ரெஷன் வந்துச்சு அவருக்கு. காரணம் வந்து அந்த மாதிரி இவர் பண்ணியிருந்தார். அது நானும் பண்ணியிருந்தேன். ஏதாவது சொல்கிறாரா பாருங்க. இல்லை சார் பண்ணல, இல்லை பண்ண வச்சாருன்னு ஏதாவது சொல்லுவாருன்னு அப்படி இல்லை சார். நீங்கள் இல்லை அவர் நீங்க படத்தில் வந்து முதல்ல சீரியஸாக நடந்தது ஒன்று. அப்போ நீங்கள் சொன்னோன்னு ஞாபகத்து வந்துடுச்சு. ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போது நான் எலெக்ஷன் அது இருக்கு, எது இருக்கு, அது தி ஃபீலிங் இந்த வெற்றி தோல்வி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் எனக்கு வந்து இல்லை சார் எஃபெக்ட் பீன்றதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணார். ஆமாம் சார். அதான் நான் ஆக்சுவலாக வந்து நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு வந்து குஷால் செட்டெல்லாம் போட்டு பேலஸ் அப்போ அன்றைக்கி ஃபர்ஸ்ட் அந்த பேலஸோட இன்டீரியர் எல்லாம் செட்டெல்லாம் போட்டு வி ஆர் வெயிட்டிங். பட் எனக்கு டவுட்டு, கண்டிப்பாக அவர் வரமாட்டார், எப்படி ஒரு வாரமாக தள்ளுவாருன்னு. இல்லை வராருன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் ஷாட் எடுக்கவே இல்லை, ஏன்னா ஹீரோ வச்சு தான் முதல் ஷாட் எடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா மின்னால் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ எம்பி எலெக்ஷனில் இவர் தோத்துட்டாருன்னு மின்னால் வருது சார் எல்லாம் ரிசல்ட்டு. மறுநாள் காலம்பரை எப்படி இவர் ஷூட்டிங்க்கு வருவார்? எவ்வளோ இப்போ இதுவாக இருக்கும். கூலாக வந்தார். எல்லாம் அந்த மேக்கப் அதுவும் ஓல்டு கெட்டப் பண்ணி ஃபுல்லாக. நான் அப்போ கேட்டேன், சரஜ் உங்களுக்கு அந்த நேற்று நடந்த அந்த தோத்துட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? இங்கே வந்த உடனே அந்த கான்செப்ட் சார் அது வேறு இது வேறு சார், அது ஒரு பார்ட்டு. சூப்பர் சார். நெக்ஸ்ட் டே ஈ கேம் ஃபார் த ஷூட்டிங். தட் வாஸ் நட்புக்காக 100 days படம், ஏஎம் ரத்னம் படம். அது சடனாக நீங்கள் சொன்னோன்னே அது ஞாபகம் வந்துச்சு. ஆமாம். பட் நீங்கள் சொன்னது இந்த படத்துல நான் மீதா சைத்ரா இந்த படத்தில் அவங்களோட நடித்தவங்க எல்லாருமே இவங்க ஆல் த ஏஜஸ் தட் தே பிளேட், இட் வாஸ் அமேசிங் டு சி தெம். அவங்க எடுக்கிற மெனக்கெடல், ஹவு மச் அண்ட் த வே தே டுக் கேர் ஆஃப் அஸ் ஆன் செட்.
இந்த செட்டு நிஜமாவே ரொம்ப ஸ்வீட்டான சரி ஒரு படம் நல்லா வரணும்னா அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படி தான் இல்லை ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவர் நிறைய ப்ராஸ்தட்டிக் போட்டிருக்காரு. அது இந்த வெதரில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை அது. அது அவர் ஒரு நாள் கூட அதுக்கு சொல்லிக்கவே எனக்கு தான் நிறைய கரெக்ட் 10 மடங்கு தெரியும் 10 மடங்கு தெரியும். முதல்ல அபய் ஷர்மிகில் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்னில் இதில் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ 5 மணி நேரம், அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம், அக்கார்டிங் டு தட் பேச்சஸ், நம்பர் ஆஃப் பேச்சஸில் இது ஒரு பார்ட்டிக்கு தான் கையிலேருந்து கால் வரைக்கும் போடணும். அதனால அது எனக்கு ஃபுல்லாக தெரியும். அண்ட் அந்த ஒர்க் எத்திக் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் சார். அண்ட் வி ஆல்சோ சார் ஈவன் மீதா எல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, என்னைக்கு செட்டுக்கு போனாலும் எங்களுக்கு முன்னாடி செட்டில் மேம் இருப்பாங்க. அண்ட் வென் ஷீஸ் ஆன் செட் ஒரு செட்டுக்கு ஒரு ஹீரோயின் வரப்போ அந்த செட்டே தி லிஃப்ட் தெம் அப்னு சொல்லுவாங்க இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக ரொம்ப ஒரு ட்ரஸ்டிங்காக இருக்கும். அது இன்னி வரைக்கும் they maintain that way of behaving on a set. கரெக்ட். அது ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டல் வரைக்கும் அவங்களோட அந்த பிஹேவியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அன்னிலேருந்து வெரி டெடிகேட்டிவ், வெரி இன்ஸ்பைரிங். வெரி டெடிகேட்டட் யங்ஸ்டர்ஸ் who are working on the film with us, அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவங்க ஏன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ துருதுருன்னு அதான் எல்லா வேலையும் எடுத்து செய்வாங்க. அதான் ஞாபகம் இருக்கு. பாட்டாளி படத்துல இவங்களுக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு போட்டி சாங் இருக்கு, உலக அழகி நான் அப்படின்னால, உலக அழகி நான். இவங்களை வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் வரணும்னு அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சப்பட்டாங்க. உலக அழகினா அப்படிதாங்க வரணும்ட்டு அது மாதிரி கொடுத்து, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் கேட்கவே வேணாம், அவங்களுக்கு போட்டி மாதிரி ஒரு சாங்கு லாரன்ஸ் மாஸ்டர் எடுத்தாரு அவருக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டு ஷூட்டிங் ஒரு பயங்கர பிக்னிக் மாதிரி இருக்கும். ஐ ஆல்வேஸ் சே ரவிக்குமார் சார் ஷூட்டிங் இஸ் லைக் வெரி என்ஜாயபிள் ஷெட்யூல் சார். எனக்கும் மறக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கப்புறமா நானும் நினச்சி பார்ப்பேன் தெனாலியில், அப்புறமா தெனாலியில் அவங்களோட இன்னசென்ட்டான ஒரு ஹீரோயினுங்க ஜெயராமுக்கு ஜோடியா அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இது உண்மையாகவே இருக்கும். உண்மையாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு தான் ஒரே சீராக இருந்தாலும் பரவாயில்லன்னு ரொம்ப கம்பல் பண்ணி பஞ்சதந்திரத்தில் போட்ட ஒரு சீன். பெரிய ஸ்பாட்டில் நடந்தது சார். உண்மையாகவே விழுந்துருச்சு. ஓகே தூணு கட்டு மறுபடியும் சார் மறுபடியும் போடுங்க சார், அது அப்படியே வச்சுக்கலாம், மாத்திரையோடு சேர்ந்து வாந்தி எடுக்கிட்டோம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய மாத்திரை அதெல்லாம் ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணது. அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. இல்லை உங்களோட ஷூட்டிங் கதைகள் நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ அவ்வளோ கேட்டிருக்கோம் சார். த எஃபிஷியன்சி, அவங்களோட பிளானிங், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை காமாக எப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு பிரச்சனை வராமல், ஆர்டிஸ்ட்டுக்கு எதுவுமே ஒரு இது வராமல் ஹேண்டில் பண்ணுற விதம், அது எல்லாமே நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சதந்திரம் நீங்கள் சொன்னோடனே அந்த ஃபோன் பேசுகிற ஐயோ அதெல்லாம் ஃபிலிமில் எப்படி சார் அந்த பிளானிங் எப்படி சார் எடுக்க முடியும்? இப்போ இருக்கிற டிஜிட்டலில் எல்லாம் மாஸ்க் தான். அப்போ எல்லாமே 4 மாஸ்க் எப்படி என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சவுண்டை ஷூட் பண்ணிட்டோம். சவுண்டு தான் எங்களுக்கு பிகினிங் மார்க் எண்டு மார்க். பிரில்லியன்ட் சார். அந்த சவுண்டை வச்சு அந்த சவுண்டில் தப்பு வந்துன்னா மறுபடியும் ரீடேக். ஏன்னா அந்த சவுண்டில் இவர் பண்ணும்போதும் அதுலேயும் ஒரு கெஸ் ஒர்க் இருக்கும். எந்த வரைக்கும் டைரக்டருக்கும் கேமரா மட்டும் ஒரு கெஸ் ஒர்க் இருக்கும். ஆமாம், அது போய் அங்கே போய் லேபில் போய் மேட்ச் பண்ணுற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அது அப்போ வந்து இந்த மாதிரி சிஜியில் இது பண்ண முடியாது. இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு சார். இப்போ என்ன ரொம்ப கஷ்டம். அதனால் சேஃப்டிக்கு 3 டேக் விஷயம் சார். ஆனால் ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணாங்க. ஏன்னா பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ எங்களுக்குலாம் இட் வாஸ் வெரி ஒரு படம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இனஃப் டு கிரியேட் இட், அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல வந்து அதில் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச அளவுக்கு கொண்டு வருது. நிறைய ப்ராசஸஸ் இருக்குது, நிறைய பால்ஸ் இன் த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜக்லிங் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் உங்களோட கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒன் மோர் திங் அபவுட் ரவிக்குமார் சார் சொல்லி ஆகணும். பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் வந்து டீப்பானதுக்கு வந்து ஒரு தகராறில் தான் ஆரம்பிச்சு. அது அப்புறம் சொல்லுவோம். அது நிறைய பேருக்கு தெரியும். அது இல்லை சார், இன்னொன்று இருக்குது. அதில் என்னென்னா த டெடிகேஷன், டிசிப்ளின் அண்ட் ஹவு டு இமீடியட்லி திங்க்ன்றதுல அந்த ஸ்பாட்டில் தி ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நாட்டாமல் எடுத்துகிட்ருக்கோம். ஏதோ ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கேமராமேன். த கேமராமேன் வாக்ட் அவுட். இவர் ஆப்ரேட்டிவ் கேமரா ஆப்ரேட் பண்ணுறாரு. இல்லை சார் கேமராமேன் இல்லாமல் நான் வந்து பண்ணக்கூடாது சார்ட்டாங்க. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங்னா சைலண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டைரக்டர் வந்து ஆங்கிரி எல்லாம் நடந்துடுச்சு. விஜயகுமார் சார், நான், மனோரமா ஆச்சி, குஷ்பு, மீனா, எவ்ரிபடி டபுள் ஆக்ஷன் வேறு. நான் என்ன பண்ண போகிறாரு நானும் பேசாமல், பிகாஸ் இட் இஸ் பிட்வீன் போத் ஆஃப் தெம். சார் இவர் கேட்டார், இப்போ நான் கேமரா ஆப்ரேட் பண்ணாமான்னு கேட்குறாரு. இட்ஸ் வாட் ஹேப்பன் ரியலி. நானும் பார்த்து இவர் என்ன கேமரா ஆப்ரேட் பண்ணாமான்னு கேட்குறாருன்னு. நீங்கள் பண்ண சார், டேரக்டர் இஸ் அலவுட் டு ஆப்ரேட் த கேமரா அப்படின்றாரு. கேமரா எடுத்தாருங்க. கேமரா விடவே இல்லை. ஒரு 20 நாள் அப்புறம்
ஃபுல்லாக அமேசிங் சார். நைட்டு அதில் போயிட்டு அப்புறம் அன்றைக்கி அந்த சீன் அப்படியா? எதாவது நீங்க தான் full-ஆ மனோரமா சாமி கும்பிட அது கோயில் கும்பிட்டோம்னா இதில் மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. அந்த பானை உருண்டை இதெல்லாமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணதா? ஃபுல் சீன் இல்லை டபுள் ஆக்ஷன் வேறு. ஃபுல் சீன் ஒரே நாள் அந்த ஈவினிங். இந்த குணம் இருக்குல்ல ரவி சாருக்கு, அது வந்து என்னை வந்து கேட்டார், சார் நான் என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், சார் நம்ம போய் மூர்த்தி கேமராமேன் மூர்த்தி ரூமில் போய் அவர் பார்த்து வேணா நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சரி. அதுக்கப்புறம் படையப்பா ஆல்சோ ஒர்க் அது கேமராமேன் ஆகிட்டான். மூர்த்தி ஸ்டோரிஸ் நிறைய Yes. கேட்டிருக்கேன், நிறைய பாட்டாளியில சொல்லியிருக்காரு. அவர்தானே? பாட்டாளியில இருந்தான். பாட்டாளியே போத் அசோக் ராஜன் and அப்புறம் அபய் ஷர்மிகில் அவனை அப்போ யூஆர் ஹேண்ட்லிங் 2C கேமரா. எல்லாமே நீங்கள் வந்து ஃபைட்டு கீட்டு ஒன்று கூட கேமரா கொடுக்கவே மாட்டேன்றாருங்க. கேமரா ஃபுல்லாக கையில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கையில் ஹேண்டில் பண்ணி ஃபைட்டு எல்லாம் எடுத்துட்டாரு. இல்லை சார், இப்போ 10 தடவை பார்க்குறோம் நம்ம வந்து. அப்போல்லாம் வந்து மானிட்டர் கிடையாது இல்லையா, கேமரா வியூ பார்த்துட்டு ஓகே ஷார்ட் ஓகே அந்த இடத்துல பேக்ரவுண்டு பார்த்துங்க இந்த இது பார்த்துங்க சொல்லி தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம உட்காந்து டேய் கரெக்டாக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அவன் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் என் கேமராமேன் வந்து சார் ஒன் மோர் சார்ன்னுவான். நான் வந்து வேறு சார் ஒன் மோர் சார் டேய் வா என்னடா டேய் நடுவில் ஆளுகளை விட்டுட்டுன்னு வேறு யாராவது திட்டிடுவேன். ஏன்னா நான் கேமராமேன் சைடில் இது போகிறேன். நல்லா திட்டுறாரு, ஆனால் அங்கே வேறு மாதிரி திட்டுறாரு. ஆனால் அவனுக்கு என்ன பையன்னா, இவர் லேபில் பார்த்துட்டு என்னடா ஹேண்டில் பண்ணியிருக்க, அங்கேருந்து லைட்டை போய் அவனை பிடிக்கிறதுக்கு முடியல அவனுக்கு அப்படின்ற மாதிரி நான் அவனை திட்ட போகிறேன்னு சொல்லி இப்போவே ஒன்று கேட்டுருவான் அவன் சேஃப்டிக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வந்தாலும். அப்போல்லாம் கேமரா ஒரு பாரதிராஜா சார் சொல்கிற மாதிரி அவருடைய கண்கள் தான் நம்மளுக்கு கேமரா. அவனுடைய கேமராமேனுடைய கண்களை நம்பி தான் நம்ம போவோம். இப்போல்லாம் மானிட்டரில் பார்த்துக்குறோம் ஓகே. எல்லாமே image பார்த்து தானே பண்றோம். இப்போ நான் ஷூட் பண்ணதே அன்றைக்கி 11 மணிக்கு ஆரம்பித்த சீனு இப்போ ஈவினிங் 6 மணிக்குள்ளே முடிச்சாச்சு. 6 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட் போதுன்னு டேய் பொம்மை வருமா வந்தால் போதும் அவ்வளோதான். எனக்கு லேபில் பார்க்குற வரைக்கும் எனக்கே பக்கம் இருந்தது எல்லாம் கரெக்டாக இருந்தேன்னு. அப்பர்ச்சர் கரெக்டாக ஓப்பனில் அடிச்சு விட்டு தான் எல்லாம் வந்துடும், அவ்வளோதான். எல்லாம் சூப்பராக சார். அதான் படத்தில் இருக்குது. சரி அதெல்லாம் வேறு விஷயம். பட் அந்த ஸ்பாட்டில் எப்படி இது பண்ணுறோன்ட்டு நான் உங்ககிட்ட பார்த்தது என்ன தெரியுங்களா சித்தார்த், நீங்கள் வந்து ஒரு நாட் லைக் அதர்ஸ், நீங்கள் நிறைய கமர்ஷியல் படமும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட், ஏதாவது சிந்தனை வந்து உங்களது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற படத்துலேருந்து உங்களை பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அது இல்லாமல் பொதுவாக நான் உங்களை வெளியில் பார்க்குறது கமல் சார் இது சிங்கீதம் சாருக்கு பண்ணாங்களே ஒரு ஷோ, எல்லா நாளும் வந்தார் சார். எல்லா நாளும் நான் போயிருந்தேன். அதான் ஃபுல்லாக அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறது கேள்வி கேட்குறது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான அது அந்த மாதிரி ஒரு வித்தியாசம். ஏன்னா நீங்கள் கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக பார்க்குறீங்க, அதில் நாட்டம் போகாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனில் தான் நம்ம போகணுன்னு உங்களுக்கு எப்போ இருந்து அந்த மாதிரி தாட் வந்தது? சார் நம்ம பண்ணுறப்போ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணுறது இல்லை சார். நமக்கு வர கண்டென்ட்டில் நம்ம எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தோமோ அந்த மைண்ட் செட்டில் தான் நமக்கு வர வாய்ப்புகளில் நம்ம பெஸ்ட்டாக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் செலக்ட் பண்ணுவோம். பட் அதை தாண்டி எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலம் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே மற்றவங்களோட என்ன போல அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ஆமாம். ஸோ எனக்கு ஜென்ரலாகவே நமக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆசான்கள் ஜாம்பவான்கள்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சினிமா ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. நமக்கு அந்த லெவலுக்கு ஒரு ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் டேலண்ட்லாம் கூட கிடையாது. நம்ம சினிமா லவ் பண்ணுறோம். வர வாய்ப்புகளில் பெஸ்ட் தட் வீ கேன் கெட் வி சூஸ். அண்ட் அதை பண்ணுறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட் வி ஷுட் ட்ரை. அது எண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கிறது ஆடியன்ஸை பொறுத்து இருக்குது. பட் நம்ம பண்ணுறப்போ அந்த இன்டென்ஷன் இருக்கணும்னு தோணும். அதுக்கு வந்து ப்ரீவியஸ் டெக்னீஷியன்ஸ் அவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன், டெஃபினட்டாக சொல்லுவேன். முதல்ல டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போனதுனால அப்படி வந்துச்சான்றது நான் கேட்டேன். நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு அதான் காரணம். அதான் என்னோட சினிமா என்ட்ரி. நான் ஃபஸ்ட்டு எழுத்தாளனாகவும் ஒரு சங்கர் சார் மணி சார் அப்புறம் சங்கர் சார்கிட்ட பாய். Behind It's the KSR Show 3 BHK Special. Title sponsor Prithvi Women's Innovates, your perfect partner. மற்றும் Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Innosex, பாரத் கார்ட், நெக்ஸ்ட் ஜென் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்.
Prithvi Women's Innovations, your perfect partner, and Grand Royal Tours presents Behind Doors the KSR Show 3BHK Special, powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, VGP Marine Kingdom, Dr. Sri Verma, Ayurtarum Ayurveda, Medway Hospitals, A2B Veg Restaurant, Innosix.